ஹலோ மேலே போகிறதுக்குள்ளேயும் தலை வெடிச்சிடும். இங்கே போடுறோம். இது ஃபுல்லாகவே வவ்வாலோட ஸ்கெலிட்டனு. சத்தியமாக அது எக்ஸ்பர்ட் மாதிரியா இருக்கு. என்னால் மூச்சே விட முடியலங்க. தூரம் போகணுமா இல்லையான்னு தெரியல. கனெக்ஷன் இங்கே இருந்துச்சுன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியும். உயிர் வாழ முடியலன்னா இப்போ இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. நான் இப்போ வந்து ஒரு கிடக்கிறதா வந்து எனக்கு ரொம்ப க்ரீப்பியாக இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டானி வீடியோ. எங்கே வந்திருக்கீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வாட்டர் டேங்க் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹூமிங் வாய்ஸ்லாம் கேட்கறதா சொல்லி கேட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போதே பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து சப்வேல ஒன்று இருக்குது, மேலே டாப் ஃப்ளோரில் இருக்குது. இந்த இடத்துல போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அழுகிற குரலும் நிறையா ஒரு மாதிரி ஹூமிங் வாய்ஸ் மாதிரி கேட்கறதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் தான் இந்த இடத்துல இருக்கேன் கைஸ். ஸோ லெட் கெட் இன்டு தி வீடியோ பயங்கரமாக இருக்கும் போது தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்க கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இதோட டெப்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 மீட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம டேஞ்சரு. இதில் நம்ம இறங்கினா இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன்ஸ் தண்ணிலாம் இருக்குது. இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் தெரியல. இடத்துல ஏதோ இருக்குது, இதில் குழம்பி இருக்குதா, ஏதோ உள்ளே வருதுங்க. ஹலோ, உடம்பு கிடக்கு. இதில் மேலே ஏறி கீழே வந்தனாலும் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் பார்த்துக்கலாம்ல, நீ வந்து கீழே இருந்து மட்டும் பார்த்துக்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மேலே இருக்கிறதே பயங்கரமாக இருக்கடா. எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு மேலே எவ்வளோ பெருசாக போகுதுட்டு மேலே அந்த டாப் மேலே இருக்கு பாருங்க. அவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சுற்றி சுற்றி மேலே போகிறதுக்குள்ளேயும் தலை வெடிச்சிடும். இந்த இடத்துல தாங்க சவுண்ட் வருது. இந்த இடத்துல சவுண்ட் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடவுளே, இங்கே பாருங்க எத்தனை இது ஃபுல்லாகவே ஸ்கெலிட்டனுங்க. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே ஸ்கெலிட்டன். எவ்வளோ ஸ்கெலிட்டனு. இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே ஸ்கெலிட்டன். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே வவ்வாலோட ஸ்கெலிட்டனு. சாத்தானா இங்கே இருந்திருக்குமோ? யாராவது இருக்கீங்களா? இதுக்குள்ளே நிற்கும் போது ஒரு பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. சத்தியமாக நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி இருக்கும் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாத்தோட ஸ்கெலிட்டனுங்க. அப்போ இந்த இடத்துல பொதுவாக இந்த இடத்துல வந்து வவ்வால்லாம் நிறையா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சாத்தாலாம் நிறையா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வவ்வாலே வந்து அழிஞ்சு போயிருக்க அளவுக்கு இந்த பில்டிங் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் எனக்கு மாறியா இருக்குது இந்த இடத்துல. சொல்ல மேலே போய் பார்க்கலாம். இது வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியல. ஸோ கைஸ், ஆக்சுவலாக உங்களுக்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேலே போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இப்போ எனக்கு இந்த இடத்துல எங்கே கை வைக்கிறதுனே தெரியலங்க. ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. மச்சி வேறு, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வேறு கீழே நின்றுட்டே இருக்கான். அவனுக்கு இங்கே வரதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. நம்ம கூட யார் வந்தாலுமே அவங்களுக்கு விருப்பமே இருக்க மாட்டேங்குது. ஓ மை காட், இது பாருங்க, நான் நடக்கிறது சவுண்டெல்லாம் கேட்குதா? இங்கே பாருங்க, நான் நடக்கிறது ஃபுல்லாகவே எறும்பு மேலே தான் கால் வச்சுட்ருக்கேன். இங்கே பாருங்க, வவ்வாலோட மண்டையோடு பல விசப்பூச்சியோட மண்டையோடு. இங்கே பாருங்க, இந்த இடத்துலையும் ரொம்ப ஏதோ இருந்திருக்கு, குழவிலாம் இருந்திருக்கு. இதுக்கு மேலே போகணும். ஸோ இதுக்கு மேலே வந்து போகணும் அப்படின்னா நான் செய்கிறது தப்பாக சரியானது எனக்கு தெரியல. ஏதோ தண்ணி மட்டும் லீக் ஆகுதுங்க. ஏதோ தண்ணி மட்டும் லீக் ஆகிட்டுருக்கு. உண்மையிலேயே செம்ம டேஞ்சருங்க இந்த இடம். ஸோ இப்படி ஒரு ஹாண்டடான ஒரு டேங்க்கை நான் பார்த்ததே இல்லை. இப்போ காலில் கூட பட்டுன்னு நேருது. இது என்னவா, இது என்னன்னு தெரியல. சங்கு மாதிரி இருக்குது ஏதோ. இந்த இடத்துல பாருங்கள், ஏதோ ஒளிவி இருக்குது.
சத்தியமாக என்னால் இந்த ஒரு மாதிரியா இருக்கு, என்னால் மூச்சே விட முடியலங்க. இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த இடம் ரொம்ப ஹாண்டடாக இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? உங்களோட நான் பேசலாமா? வாய்ஸ் ரொம்ப எக்கோவாக கேட்குது. ஸோ பாருங்க, அந்த உச்சியில் அந்த டாப்புக்கு ஆக்சுவலாக மேலே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுதுன்ட்டு. இந்த டாப் லெவலில் மேலே ஏறிட்டு நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா இல்லையான்னு தெரியல, ஆனால் இங்கேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வவ்வாலோட ஃபுல்லாக ஸ்கெலிட்டன் தாங்க, ஃபுல் ஸ்கெலிட்டன். இதில் ஃபுல்லாகவே எல்லாமே வவ்வாலோட ஸ்கெலிட்டன் தான் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல ஏறதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சே விட முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கே எப்படி இருக்குன்னா என் ஃப்ரெண்டு என்னவா இருப்பான் அப்படின்னு எனக்கு தெரில. இப்போ இந்த டாப் மேலே இந்த பாருங்க, அந்த டாப் ஆங்கிள் எனக்கு தெரியுதா? ஸோ அது ஃபுல்லாக இதுலேருந்து அது வரைக்கும் போகுது. ஆனால் நான் ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் நான் ஏறுறேன், அதுக்கு மேலே ஏறுறது டேஞ்சரு. ஆக்சுவலாக அந்த பாருங்க, அந்த இடத்துல போல்டு கலந்துருக்கு. நான் மேலே ஏறினா சத்தியமாக கீழே வந்துடுவேன். மேலே இருக்க பைப்பு கீப்பு எல்லாமே என் மேலே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏதாச்சும் ஒரு சில அமான விஷயம் இங்கே இருந்துச்சுன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் பண்ணுங்க. எனக்கு பேசுகிறதே எனக்கு ரொம்ப எக்கோவாக கேட்குது. ஆனால் இது வரைக்கும் நான் டேங்க் வந்து ரொம்ப தூரத்தில் தாங்க பார்த்துருக்கேன், இவ்வளோ க்ளோஸ்டு கனெக்டில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போயும் நான் வந்து ஓரளவுக்கு நான் மேலே ஏறிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து சேஃப். இங்கே பாருங்க ஆடுதுங்க, இப்போ தெரியுதா? அந்த இடத்துல ஷேக் ஆகிட்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க, அந்த இடத்துல ஷேக் ஆகிட்டு இருக்கு. நான் அதில் ஏறினா மேலேருந்து கீழே வந்துடுவோம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம வீடியோவும் தாண்டி இந்த இடத்துல என்ன பெரிய இதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து உயிர் வந்து ரொம்ப முக்கியம். உயிர் இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலே போக முடியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது எனக்கு. ஏன்னா இதோட வாடகை இங்கே பாருங்க. நான் ஏன் அடிக்கடி இதை காமிக்கிறேன் பாருங்க, இன்சஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்த இந்த மாதிரி வவ்வாலுங்களே வந்து அவங்களால உயிர் வாழ முடியல அப்படின்னா, வவ்வால் பொதுவாக அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவே இந்த இடத்துல உயிர் வாழ முடியலன்னா இப்போ இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பசங்கெல்லாம் இங்கே வந்து டியூஷன், அதாவது இந்த இடத்துல உட்காந்து படிச்சிருக்காங்க, எக்ஸாம்க்கெலாம் படிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டெல்லாம் வித்தியாசமாக கேட்டுச்சு, விளையாட்டு இருக்கும்போது கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல யாருமே வரல. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தான் வந்திருக்கோம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏறலாமா வேணாமான்ட்டு. அந்த ஸ்கை தெரியுதா மேலே போயிட்டு இருக்கிறது? இங்கே பாருங்க, மேலே ஒரு ஸ்கை போயிட்டு இருக்கு பாருங்க. மேலே ஃபுல்லாக ஸ்கை தெரியுது. இப்போ நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஏறியிருக்கேன். ஸோ எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே டெப்த்தும் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 20லேருந்து 30 படிக்கட்டுக்கு மேலே ஏறிட்டேன். இதுக்கு மேலே நான் ஏறினேன்னா இந்த படிக்கட்டு உடஞ்சிரும். ஸோ அதனால் நான் கீழே போயிட்டு அந்த இடத்துலையும் நான் ஏதாச்சும் இருக்குதா இல்லையான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக க்ரீப்பியான விஷயம் இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடமும் இங்கே இருக்கிற அந்த படிக்கட்டும் இங்கே கிடக்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. ஆனால் இது எப்படி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆணிச்சு, ஏன் இந்த இடத்துல வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இதை பற்றி ஒரு நாள் டெஃபினட்டாக வந்து இந்த பிளேஸில் வந்து நான் நைட்டில் வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆவேன் இந்த இடத்துல. ஏன்னா பயங்கரமாக க்யூரியாசிட்டியாக இருக்குது. இதில் என்னன்னா என்னால் வந்து அந்த வாடை தான் என்னால் தாங்க முடியல, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த பைப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராட்சச பைப் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பைப்லாம் ரொம்ப ராட்சச பைப் மாதிரி இருக்குது. இந்த கீழே வரைக்கும் போகுது. இப்போ நான் வந்து 3 ஃப்ளோர் தாண்டி விளையாண்டுருக்கேன். நான் பாருங்க, அந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் இருக்கேன். மச்சி கீழே தான் இருக்கான். நல்ல வேலை அவன் இருக்கனால தான் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. அவன் வேற பயந்துக்கிட்டே இருக்கான். என்னடா ஏன் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுறேன்.
வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஏறிட்டேன். இங்கே பாருங்க, இந்த படிக்கட்டை தாண்டி எப்படி வருதுன்னு தெரில. எனக்கு அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தண்ணியே இல்லை. அதே மச்சி, இந்த இடத்துல தண்ணி இல்லாமல் மேலே ஒரு ட்ராப் வந்து விழுவுறா. கைஸ் ஆக்சுவலாக தண்ணியே இல்லாமல் மேலே இருந்து ட்ராப் விழுவுது. இப்போ நான் இறங்கி போகணும்னா இதுதான் நான் இறங்கி போகணும். இதை நான் தொட்டாங்க எல்லாமே பயமாக இருக்குங்க. ஏன்னா சில பைப் ரொம்ப இதாக இருக்குது. டேய் வாடா போலாம்டா. ஏடா தேவலாம் இங்க பண்ணிட்டு இருக்க நீ? டேய் டென்ஷன் ஆயிட்டான். ஸோ மறுபடியும் இந்த பிளேஸ்க்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து கீழே உடஞ்சி போச்சுன்னா அந்த தண்ணி டேங்க் கட்டியில் தான் நம்ம கீழே விழுவேன். எனக்கு இது காலை வச்சு வர்றது ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பொத்துட்டு விழுந்துட்டுன்னா அவ்வளோதான். என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அவனுக்கும் நீச்சல் தெரியாது. ஸோ இந்த இடத்த விட்டு நான் போகிறேன். see you soon. நைட்டில் வரேன் இந்த இடத்துக்கு. இந்த கொலை நம்ம மேலே ஏறிக்கிட்டு உடஞ்சி விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த குழாய்க்குள்ளே விழுந்துட்டோம் அவ்வளோதான். ஜன்மத்துக்கும் நம்ம வந்து வைரல் நியூஸில் தான் இருப்போமே தவிர வேறு வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்களேன் கைஸ், எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே ஸ்கெலிட்டன் தாங்க. ஒவ்வாலே உடஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு வந்துருக்கு. ஸோ அடுத்த ஃப்ளோர் தான் நான் கீழே இறங்கி போக போகிறேன். இப்போ நான் பைப் காமிச்சல, இந்த பைப் காமிச்சல, அந்த பைப் மேலே உடச்சி நம்ம போனோம்னா இந்த பைப் வழியாகவே வந்து கீழே வந்து விழுந்துருவோம். நம்ம அவ்வளோதான். நம்மளை யாராலையும் வந்து காப்பாற்றவும் முடியாது. இதெல்லாம் அறுத்து எடுக்கிறதுக்கு நம்மள்ட்ட அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட் கிடையாது. எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன். எதுவும் இல்லை. இங்கே தண்ணி கூட யாருமே வந்து அடிக்கலைங்க. சரக்கு கூட யாரும் வந்து அடிக்கிறது. இந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது அந்த இடம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பிளேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த பிளேஸை ஒரு நாள் டெஃபினட்டாக வந்து இந்த நைட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இப்பயே செம்மையாக த்ரில்லாக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலாக டெஃபினட்டாக ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து நைட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். see you on another video. Until then, bye bye from Danny. Catch you later guys.